என்ன வயிற்றுக்குள்ள ஒரே கடமுடான்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. நேற்று சாப்பிட்ட சாம்பார் தான் நினைக்கிறேன். இந்த எருமை மாடு என்னம்மா வீட்டுல வேலை பார்க்க சொன்னா இப்படி காலை தூக்கிட்டு நடுரோட்ல நின்னுட்டு இருக்கா? பரவாயில்ல, பாம்பு போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏமா மூக்குல நமக்கு இந்த நாத்தமா நாறுதே, மூக்கு இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எப்படிலாம் நாறும்? என்ன நீ ஒரே ஜாலியா இருக்கீங்க போல? ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கு. கொஞ்ச நேரம் என் வயிறை வேணா கடன் வாங்கிக்கிறியா? ஏமா என்ன பின்னாடி நின்னுட்டு மூக்குல கை வச்சுக்கிருக்க? என்னத்த எப்பத்த வந்தீங்க? என் பின்னாடி வந்தீங்களோ? ஏண்டி வீட்ல வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு, வெளியில வந்து 1 மணி நேரம் ஆச்சு. சரி எங்க போறான்னு வந்து பின்னாடி வந்து பார்த்தா டம்மு டம்முன்னு பாம்பு போட்டுக்கிருக்கா. எது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க வச்ச சாம்பார் தான். ஏடி நான் வச்ச சாம்பார் தான் என் பிள்ளைய புருஷன் எல்லாரும் வருஷக்கணக்கா சாப்பிட்டுக்கிருக்கோம். எங்க யாருக்கும் அப்படி நடந்ததே இல்லடி. நீங்க யாரும் மனசு பரவியே கிடையாது, அதனாலதான். இந்த சிரிக்கு யாருமா ஓட்டப்படிக்கு ஓடுற மாதிரி காலை தூக்கிட்டு டம்மு டம்முன்னு போட்டுட்டு ஓடுறாளுங்க? உத்தரவு சார் கின்ன சாதனை எதுவும் படைச்சிட்டியா? ரொம்ப சிரிப்பா இருக்கேன் மூஞ்சிலலாம். ரோடுனா முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும், அனுசரிச்சு தான் போகணும். இல்லாட்டி நீயே தனியா ரோடு போட்டு நடந்து போக. ஏமா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்க? அறிவில்ல? எருமடை இப்ப இவ்வளவு நேரம் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தா இப்ப இவ்வளவு வயிறாலாம். இது ஒண்ணு உங்க வீட்டு ரோடு இல்ல, பொது ரோடு, அப்படிதான் இருக்கும். அடியே ஒத்தரசா போகண்டி, அங்கிட்டு போகடி. ஏமா கிளவி, எங்களுக்கு எல்லாம் வாசனையே தெரியல, உனக்கு மட்டும் வாசனை வருதாங்க இல்லாத மூக்குக்கு. ஓ இது பேர் வாசனையாடி? நாத்தம் சொல்லடி. வாசனையா? வாசனை மொட்டைமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். இது வந்து வாசனை. சரி இந்த ஊர்ல தான் நாத்தம் பிடிச்சவங்களா இருக்காளுங்க. ஏமா கிளவி, இதுக்கு காரணமே நீதாமா. உன் வீட்டு சாம்பாரால தான் வந்த பிரச்சனை. உனக்கு தெரியாம உன் வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு சாம்பாரை திருடிட்டு போய், அதனாலதான் எனக்கு இப்ப இப்படி இருக்கு. அப்ப பரவாயில்ல, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. நான் கூட நமக்கு மட்டும் தான் அந்த சாம்பார் சாப்பிட்டனால அப்படி ஆயிடுச்சு நினைச்சேன். ஏமா குண்டு ஓட்டப்படி கூட பெரிய காலை தூக்கிட்டாளுங்க. இந்த பாட்டி எல்லாம் உங்களாலதான். உங்க மகா தான் நேற்று சாம்பாரை கொண்டு வந்து கொடுத்தாங்க, வீட்டுல மிச்சம் விழுந்துருச்சு. தின்னதுல இருந்து இப்படிதான் இருக்கு. இதுக்கு சாம்பார் தின்னு ஊருக்கே நோக்கடா இருக்கு, இதுக்கு மட்டும் நல்லா இருக்குங்களே. ஏடி ஏன் சாம்பார் சாப்பிடறதுலாம் நீங்களா கொடுத்து வச்சிருக்கோண்டி, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அதை போய் இப்படி கேவலப்படுத்துறீங்களேடி. எங்க அம்மாவா வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்லிக்கிட்டாலையும். ஆமாமா நல்ல தேவாமிர்தம். இது தின்னுட்டு கக்குசலே உட்காந்த பாடா இருக்கு. தேவாமிர்தம், தேவாமிர்தம். சாம்பார் பார்க்கும்போதே கெட்டு போன மாதிரிதான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வயிறு வேற பசிக்குதேன்னு சொல்லி சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். எடி குண்டு, அதை கெட்டு போச்சுன்னு தெரியுதுல்லடி, அப்படி எப்படி தின்னுருக்க? எனக்காவது பரவாயில்ல, கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதனால ஒரு நம்பிக்கையில சாப்பிட்டுட்டேன். நீ எப்படி திருடிதான் தின்றுப்ப? நீ எல்லாம் வாய் பேசாத. ஏடி நீங்க எங்கடி வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? புறா டம்மு டம்முன்னு போட்டுட்டு எனக்கு இங்க நாத்தம் தாங்க முடியல. எல்லாம் அங்க தள்ளி போங்கடி. நாங்க எல்லாரும் ஓரமா தான் போய்கிட்டு இருந்தோம், நீங்க தான் இங்க ரஃப்ல வந்து நின்னுக்கிட்டு எல்லாரையும் வந்துருக்கீங்க. ஏடி எனக்குலாம் சுத்தபத்தமா இருக்கணும், இப்படி எல்லாம் நாத்திக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. போங்கடி. நமக்கே வயித்த கலக்க தான் செய்யுது. எல்லாத்துட்டையும் வாய் ரொம்ப பேசிட்டு வந்துட்டா எவ்வளவு பார்த்தாலும் நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களே. பாடி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏடி முனிமா ரோட்ல நின்று என்னடி செஞ்சுக்க இருக்க? ஐயோ இந்த கலவை எப்போ வந்து தொலைஞ்சியா? ஏண்டி உனக்கு அறிவே இல்லையாடி? ரோட்ல நின்று இப்படி டம்மு டம்முன்னு இருக்கேடி, யாராவது பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்கடி. ஆமா ஊர் உலகத்துல நடக்காததை நான் செஞ்சுட்டேன், என்னை பார்த்து சிரிக்க போறாங்க. சாம்பாரை திங்கதான்னு சொன்னா வச்சு வச்சு தின்ன. ஆமா அதை தின்னதுல இருந்து காலையில நான் 38 தடவை போயிட்டு வந்துட்டேன் பாத்ரூமுக்கு. இந்த கிழவி 38 தடவை போயிட்டு வந்துட்டு எங்களை 39 தடவை வைய வந்தியாங்க. ஏடி நான் வயசான ஆளு, அதனால உடம்பு சரியில்லாம இருக்கும். நீங்களும் இளவட்டம் தானடி, உங்களுக்கு என்னடி நோக்காடே? இந்த தள்ளுடி குண்டு, அந்த கிழவி 4 கேள்வி கேட்கணும். இந்த கிழவி உனக்கு திமுறா? நீயும் 48 தடவை போயிட்டு வந்துட்டு எங்களை வந்து வைய வந்தியாங்க. அதான் நைட்டு பூரா எஞ்சி ஓடிக்கிறதியாமா. நான் கூட எதுக்குடா அம்மா வேலை செஞ்சுருக்காங்க நைட் நேரம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். அப்ப நைட்டு பூரா தூங்கல, உட்காந்து என்னைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். இந்த கிளவியால எல்லாம் சாகணும் போல. இதொரு முனிமா, இன்னொருக்கு நீ சாம்பாரை வச்சு வச்சுக்கோ, நானே உன்னை சாம்பார்ல விஷத்தை வச்சு கொண்டுருவேன். நீங்க என்ன என்னை கொல்றது? இப்ப பாருங்க நான் எல்லாரையும் கொல்றேன். அடியே கிளவி, பாம்போட்டே கொன்னுட்டியேடி.